அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். டாப் மோசடி மன்னர்கள் வரிசையில குடுமியான்மலை ரவிச்சந்திரன் குறித்து நாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். குறிப்பா நாம இந்த எபிசோட்ல ஒரு வசியக்காரனை போல எப்படி தன்னிடம் பேசக்கூடிய நபர்களை எல்லாம் வலையில வீழ்த்தினாரு, எப்படி தன்னுடைய அந்த மோசடிய நம்ப வைத்தாரு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, தன்னோட இந்த மோசடிய எப்படி கிளை பரப்புனாரு, ஆளுக்கு பைக்கை வாங்கி கொடுத்து போனை வாங்கி கொடுத்து இந்த மோசடியவே எப்படி மார்க்கெட்டிங் பண்ணாருங்கிற கதையெல்லாம் கேட்டா நமக்கே கிருகு இருக்குது. வாங்க பேசலாம். தமிழகத்தில் நிலவும் மோசடி கதைகள் குறித்து தொடர்ச்சியாக அங்குசம் அறம் சேனல்ல பதிவு செய்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க தொடர்ந்து வெளியிடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தகவலாக வந்து சேரும். அங்குசம் மீடியா சினிமா கார்னர் 2025 வழங்கும் ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல். Our main sponsor Black Thunder. Our sponsors Excel Groups, மாறு மாற்று, Livia Sri Gold Backers, Kavi Furniture, National Import Aluminum Modular Kitchen, Arikani Restaurant, GVN Riverside Multi Speciality Hospital. குடுமியான்மலை ரவிச்சந்திரன் பார்க்கறதுக்கு தான் ஒரு அப்பாவி மாதிரியான ஒரு தோற்றம். ஆனா மனுஷன் வாயை திறந்து பேச தொடங்கிட்டா எதிரில் நிக்கிறவன் வாயை பொழந்துகிட்டு நிக்க வேண்டியதான். 4 வார்த்தை பேசினா சோழி முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். போட்டிருக்கிறதையும் உருவி ரவிச்சந்திரன் கையில கொடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு வசிய பேச்சுல கை தேர்ந்த நபரா இருந்திருக்கிறாரு குடுமியான்மலை ரவிச்சந்திரன். அது தன்னுடைய தாத்தா அப்பா பாரம்பரியத்துல வந்த அந்த ஜோதிட கலையினுடைய மற்றொரு வெர்ஷனா கூட இருக்கலாம். குறிப்பா அவர் பேசுறவங்க எல்லார்கிட்டையுமே ரொம்ப அன்பா ஒரு மரியாதை கலந்த ஒரு பேச்சோட தான் அவர் பேசக்கூடியவர், அணுகக்கூடியவர். இவன் என் தாய் மீனாட்சி. அவருக்கு ஆடம்பர வாழ்க்கையின் மீது ஒரு மோகம் வருது. ஒரு குறுகிய காலத்திலேயே எப்படா நம்ம சம்பாதிக்கணும், இந்த சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வரணுங்கிற அந்த வேட்கை அவரை தூண்டுது. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் ரூம் போட்டெல்லாம் உட்காந்து யோசிக்கல. அவர் இயல்பிலே இன்பில்ட்டாவே ஊத்துது அவருடைய மூளையில இருந்து. பாக்குறவங்கள்ட்ட கதையை தொடங்குறாரு. வெளிநாட்டு லாட்டரியில எனக்கு கோடிக்கணக்கில் பணம் வந்துருச்சு. அந்த பணத்தை நான் இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னா என்னோட ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பணத்தை கொண்டு வர முடியாது. அதுல பல சட்ட சிக்கல்கள் இருக்கு. அதனால உன்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் கொஞ்சம் கூட, ஒன்னுதுலயும் ஒரு கோடியை போட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தூண்டில தொடக்கத்துல போட்டிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம எனக்கு கோடிக்கணக்கில் பரிசு விழுந்திருக்குது, அந்த காசை நான் இங்க கொண்டு வரணும்னா உன்னோட அக்கௌண்ட் நம்பர் மட்டும் இருந்தா பத்தாது, கூடவே ஒரு 1 லட்சம் ரூபாய் காசையும் கொடு, உனக்கு நான் 1 கோடியா திருப்பி கொடுக்குறேன், அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிதான் அந்த மோசடிய தொடங்கி இருக்கிறாரு. அது சொல்றத அவன் நம்பணும்ல, நம்புறதுக்கு ஒரு ஆதாரம் காட்டணும்ல. அதுக்காக செல்போன்ல வந்த ஒரு மெசேஜ ஆதாரமா காட்டுறாரு. அந்த மெசேஜ் என்னவா இருக்கு, உங்களுக்கு லாட்டரியில இத்தனை கோடி ரூபாய் விழுந்திருக்குது, அதை நீங்க கிளைம் பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. அப்ப உண்மைதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அக்கௌண்ட் டீட்டெயிலையும் 1 லட்சம் ரூபாய் காசையும் குடுமியான்மலை ரவிச்சந்திரன்ட்ட ஒப்படைக்கிறாங்க. இது போல தன்னுடைய அந்த நெருங்கிய நட்பு வட்டாரத்துல ஒரு சில 100 பேர்கிட்ட ரொம்ப எளிமையா அந்த 1 லட்சம் ரூபாய் காசை அவரால் வாங்கிட முடியுது. அந்த அளவுக்கு அவருடைய அந்த பேச்சு திறமைங்கிறது இருக்கு. நான் முன்னரே சொன்னது போல அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல போலீஸ் இன்ஃபார்மரா இருந்திருக்கிறாரு, அறிவொளி இயக்கத்துல இயங்கி இருக்கிறாரு, ஜோசியரா இருந்திருக்கிறாரு. அந்த பழக்கத்துல அவருக்கு பல வாத்தியார்களை தெரியும், அரசு ஊழியர்களை தெரியும், போலீஸை தெரியும், டாக்டர்களை தெரியும், அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில முக்கிய பிரமுகர்களை தெரியும். அப்ப அவர்களில் இவருக்கு நம்பிக்கையானவர்கள்ட்ட அணுகி இந்த தொடக்க கட்ட வேட்டைய தொடங்குறாரு. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அதுல மனுஷன் ருசி கண்டுறாரு. அப்ப நம்மளையும் இந்த உலகம் நம்புது அப்படின்னு அவரை நினைச்சு அவருக்கே பெருமையா இருக்குது. அப்ப தொடக்கத்துல தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள்ட்ட காட்டின அந்த கைவரிசைய அவர் விரிவுபடுத்த முயற்சிக்கிறாரு. அதுக்கு தோதாதான் அறக்கட்டளை இருக்குது இல்லையா, அந்த அறக்கட்டளைய நல்ல தோதா பயன்படுத்திக்கிறாரு. அறக்கட்டளைக்கு ஆள் சேர்க்கிறாரு. ஒரு கம்பெனிக்கு, ஒரு தொழிற்சாலைக்கு லேபரை சேர்க்கிற மாதிரி ட்ரஸ்டுக்கு ஏஜெண்டுகளை போடுறாரு. இவர் அந்த செல்போன் மெசேஜை காட்டி மற்றவர்களும் விட்ட அதே புருடா கதைய தன்னுடைய ஏஜெண்டுகளுக்கும் ஒப்பிக்கிறாரு. அதை அவங்களுக்கு திரும்ப சொல்ல வைக்கிறாரு. ஒரு நகைச்சுவை காட்சி ஒன்றுல அந்த பர்னிச்சரை, அரசர் காலத்துல பயன்படுத்தின பர்னிச்சரை ஏலம் விடுறது, அதை ஏலம் எடுக்கிறதுன்னு ஒரு 10 பைத்தியங்களை பிடிச்சு நிப்பாட்டுவாங்க பாத்தீங்களா, அது போல இவர்களுடைய ஏஜெண்டுகளை நல்லா ட்ரெயின் பண்ணாரு. இவர் சொல்றத அப்படி கிளிபிள்ளை போல அதே மொழியில மற்றவர்களிடம் சொல்லி அந்த பணத்தை வசூல் செய்யக்கூடிய அளவுக்கு
இவர்களுடைய ஏஜென்ட்களை நல்லா ட்ரெயின் பண்ணாரு. ரூபாய் 1000 2000 4000 6000 8000 பிம்பிளிக்கு பிள்ளையாட்டி பிம்பிளிக்கு பஞ்சாப் மொழியில 10,000 அர்த்தம். அதுல சிறப்பா அந்த ஏஜென்ட்டுகள் ஓடணும்ல, ஓடி ஓடி வசூல் பண்ணணும்ல, அதற்காக அவர்களுக்கு இவரே தன்னுடைய சொந்த காசுல வாகனங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு, வாங்கி கொடுக்கிறாரு. பைக், 2 வீலர் பைக், செல்போன், இது போன்ற சலுகைகளை அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. திருச்சி, கரூர், புதுக்கோட்டை இது போன்ற இந்த 3 மாவட்டங்கள்ல அவர் ஏஜென்ட்டுகளை நியமிச்சு இந்த வசூல் வேட்டையை அவர் தொடங்குறாரு. ரொம்ப முக்கியமா இவர்களுடைய அந்த தொடக்க கால டார்கெட் யாரா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா அரசு ஊழியர்கள். அந்த அரசு ஊழியர்களிலும் குறிப்பா ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்கள்ட்ட எப்படி ரவிச்சந்திரன் நெருங்கினாரு அப்படிங்கிறது அது தனி சுவாரஸ்யம் மிகுந்த கதை. அது ஒரு தனி சேப்டராவே நாம் பேசத்தகுந்த ஒரு கதை. ஏன்னு சொன்னா ஏற்கனவே தான் நிறைய வசூலிச்சுட்டார் இல்லையா. அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பொதுவா மீன் பிடிக்கிற அந்த டெக்னிக்கே மண்புழுவை மாட்டி தான், தூண்டில மாட்டி தான் மீனை பிடிக்கிறதுங்கிற கதையை நாமளே கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த கதையாக அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கெல்லாம் இவரே ஒரு புரவலரா, அழைக்கப்படாத ஒரு புரவலரா வாலியன்ட்ரியா போவார். ஸ்கூலுக்கு போவார். என்னப்பா பெஞ்செல்லாம் உடஞ்சு கிடக்குதா, இந்த அப்படி 1 லட்சம் ரூபாய் செக்கு, பெஞ்செல்லாம் பசங்களுக்கு புதுசா போடுங்க, என்ன போர்டெல்லாம் கருப்பு இல்லாம இருக்குதா, இந்த கருப்பு பெயிண்ட் அடி, சுண்ணாம்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மராமத்து பணிகளா இருக்கட்டும், அந்த கல்வி சேவைக்காக இவர் உதவி செய்யறது போல தன்னை காட்டிக்கொள்வார். அது மட்டும் இல்லாம அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்டார கல்வி அலுவலர் அது போன்ற நபர்களை சில சலுகைகளை காட்டி கைக்குள்ள போட்டுப்பாரு. அப்ப அந்த வட்டார கல்வி அலுவலருடைய கட்டுப்பாட்டுல குறைந்தது 15 பள்ளிக்கூடங்கள் இருக்கும். 10ல 15 பள்ளிக்கூடங்கள். அந்த 10-15 பள்ளிக்கூடங்களுக்கும் இவர் போவாரு. இது போல கல்வி சேவைகளை ஆத்துவார். அதுல ஒரு அறிமுகம் ஆயிடும். அப்ப இவரே ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லையும் போய் அந்த தலைமை ஆசிரியர்களை வைத்தோ அல்லது வட்டார கல்வி அலுவலர்களை வைத்தோ கூட்டங்களை நடத்துவார். பள்ளிக்கூடத்துக்கு உதவி செஞ்ச மாதிரி ஆச்சு, கூடவே தன்னோட அந்த பிசினஸ அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினதும் போலவும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதன் வழியாக அறிமுகமான ஆசிரியர்களிடம் தூண்டில் போடுறது. 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, 1 கோடி ரூபாய் தரேன். அது எப்படின்னா இப்படித்தான் அப்படின்னு ஒரு கதையை சொல்லிடுவாரு. இது போல நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களிடம், நூற்றுக்கணக்குன்னு நீங்க சொல்றதே ரொம்ப குறைவானது, ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களிடம் லட்சத்துக்கு மேற்பட்ட தொகைகளை அவர் வசூலிச்சிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்துல மட்டுமல்ல, புதுக்கோட்டையை தாண்டி திருச்சி, கரூர், பெரம்பலூர் வரைக்கும் நீடிச்சிருக்குது. குறிப்பா பெரம்பலூர்ல எஸ்பி ஆபீஸ்ல இவருக்கு எதிராக கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்ல 2 ஆசிரியர்கள் தான் முன்னின்று வசூல் செய்தாங்க அப்படின்னு சொன்ன ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நாம் அடுத்த வீடியோல பேசலாம். அப்ப அந்த வகையில ஆசிரியர்களை டார்கெட் வைத்துதான் இந்த வேட்டையை அவர் நடத்தி இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா இவர் அந்த ஆசிரியர்களை டார்கெட் வைத்த அந்த காலகட்டம் எது தெரியுங்களா? 2017ஆம் ஆண்டு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழல் நிலவிய ஆண்டுன்னு அதை சொல்லலாம். 2003ல நடந்தது போல 2017லும் தமிழகம் முழுவதும் ஆசிரியர்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்தது. மத்திய அரசு அறிமுகப்படுத்தின புதிய பென்ஷன் திட்டத்துக்கு எதிரான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. ஊதிய முரண்பாடுக்கு எதிரான கோரிக்கைகளோட போராட்டங்களை தொடர்ந்தாங்க. குறிப்பா தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரையில் ஒரு 20% இடைக்கால ஊதிய உயர்வை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடுமையான போராட்டங்கள் நடந்துட்டு இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்துலதான் ஒரு போராட்ட மனநிலையில இருந்த அந்த ஆசிரியர்களிடம்தான் இந்த மனுஷன் குடுமியான்மலை ரவிச்சந்திரன் நைஸா பேசி தலைக்கு 1 லட்சத்துக்கு குறையில்லாத காசை கறந்திருக்கிறாரு. அப்படிங்கிறதுல இருந்து இந்த மனுஷன் எப்படியாப்பட்ட வசியக்காரங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க. ஒரு சாதாரண ஜோசியக்காரன் வசியக்காரனாக மட்டுமல்ல, டாக்டராகவும் மாறினாரு. அந்த கதையை அடுத்த வீடியோல பேசுவோம். அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.